வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வடபழனி எப்படி போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கேருந்து வடபழனி போகிறதுக்கு உங்களுக்கு 17K இந்த பஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 26 அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்பேடு டச் பண்ணி வடபழனி எப்படி போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு டீலக்ஸ் பஸ்ஸு தாங்க. இங்கேருந்து வடபழனி இப்போ நம்ம பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிக்கெட் ஃபேர் ஒரு ஆளுக்கு 31 ரூபா. இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிறது தாங்க பூக்கடை. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வணிக போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இந்த பாரிஸ். ராஜீவ்காந்தி பஸ் ஸ்டாப்பில் இந்த பஸ் நிற்காதுங்க. அது தாண்டி சிக்னல் வரும். சிக்னலுக்கு அடுத்ததாக வர்ற சென்ட்ரல் மெட்ரோ பஸ் ஸ்டாப்பில் தான் இந்த பஸ் நிற்கும். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே இருக்கிறதாங்க பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ சென்ட்ரல் மெட்ரோ பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க ஹோட்டல் எவரெஸ்ட் பஸ் ஸ்டாப். இப்போது அடுத்ததாக பஸ்ஸு உள்ளே என்ட்ராகிறதான் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போது எக்மோர் ஸ்டேஷன்லேருந்தும் பஸ்ஸு வெளியே வந்துருச்சுங்க. ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா தந்தி ஆஃபீஸ். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதா தாசப்பிரகாஷ் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்க போகிறது தான் நேரு பார்க் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சங்கம் தியேட்டருங்க. நேரு பார்க்குக்கு அடுத்ததா பஸ்ஸு இப்போ நிற்கிறது தான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குங்க. அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க டெய்லர்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப். டெய்லர்ஸ் ரோடுக்கு அடுத்ததா பஸ் நிற்கிறது தான் பச்சப்பாஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க பச்சப்பாஸ் மெட்ரோ பஸ் ஸ்டாப். பச்சப்பாஸ் மெட்ரோ பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த அமைஞ்சிக்கரை மெயின் மார்க்கெட். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதாங்க காய்கறி மார்க்கெட். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க அமைஞ்சிக்கரை பஸ் ஸ்டாப். இது மெயின் சிக்னல் ஆண்ட நிறுத்த மாட்டாங்க, கொஞ்சம் முன்னாடி கொண்டு தான் நிறுத்துவாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது அம்பாஸ் ஸ்கை ஒன். ஆக்சுவலி அம்பாஸ் ஸ்கை வாக்குன்னு இருந்தது. இப்போது இந்த பில்டிங்கை புதுப்பிச்சிருக்காங்க, பார்க்கறதுக்கு உண்மையில ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அம்பா ஸ்கை வாக்குக்கு அடுத்ததாக உங்களுக்கு பிரிட்ஜு வருங்க. நம்ம பிரிட்ஜில் மேலே ஏறக்கூடாது, பிரிட்ஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு வரும். பிரிட்ஜு ஏறி போகிறவங்க அண்ணா நகருக்கு போகிறவங்கெல்லாம் போகலாங்க. அம்பா ஸ்கை வாக் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப். என்எஸ்கே நகருக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிற்கிறதாங்க அரும்பாக்கம் வைஷ்ணவா காலேஜ் பஸ் ஸ்டாப். இங்கே காலேஜ் விடுற நேரம்ன்றதுனால கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தது. அதே நேரத்தில் கிளைமேட்டும் நல்லா மேகமூட்டமாக இருந்தது, எப்போ மழை பெய்யும் தெரியலை. அடுத்ததா பஸ்ஸு இப்போ நிற்கிறதாங்க அரும்பாக்கம் பஸ் ஸ்டாப்.
அரும்பாக்கத்துக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்ஜு வருங்க. இதில் ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி தியேட்டர், பூந்தமல்லி போகிறவங்க போகலாம். அதே நேரத்தில் பிரிட்ஜு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு வரும். அதில் ஏறி போகிறவங்க அண்ணா நகருக்கு எல்லாமே போகிறவங்க போகலாம். பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வர ரைட்டில் தாங்க பஸ் இப்போ வருது. இதில் பஸ் நிற்கிறது தான் கேப்டன் விஜயகாந்த் பஸ் ஸ்டாப். கேப்டன் விஜயகாந்த் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு கோயம்பேடு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாங்க என்ட்ரு ஆகிட்டுருக்கு. இந்த 15F பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட் போகணுன்னா கூட இந்த பஸ்ஸையே சூஸ் பண்ணலாம். இப்போது பஸ்ஸு நிற்கிறது கோயம்பேடு மெயின் மஃப்சல் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் பஸ் இப்போது வெளியே வந்துருச்சுங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் கோயம்பேடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புக்கு. மார்க்கெட்டுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது தான் சின்மயா நகர் பஸ் ஸ்டாப். சின்மயா நகருக்கு அடுத்ததாக நீங்கள் இங்கே மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே பார்க்கலாம். அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க சாய் நகர் பஸ் ஸ்டாப். சாய் நகருக்கு அடுத்ததாக வர்றது தான் உங்களுக்கு நடேசன் நகர் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது இளங்கோ நகர் பஸ் ஸ்டாப்புங்க. இளங்கோ நகருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த காளியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க. காளியம்மன் கோயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் இந்த மெயின் ஆர்காட் ரோடு. ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வலசரவாக்கம். பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகி போயிட்டுருக்கு. இதில் வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் அவிச்சி ஸ்கூல் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், கோயம்பேடில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ நம்ம வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட்டு கட் பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம். இங்கே பில்லர் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ உள்ளே என்ட்ரு ஆகுறதாங்க வடபழனி பஸ் ஸ்டாண்ட். வாங்க இறங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே வியூவர்ஸ், வடபழனி வந்து ரீச் பண்ணிட்டோம். பாரிஸ்லேருந்து கிளம்பும் போது 12:30, இங்கே வந்து ரீச் பண்ணும்போது 1:30. கரெக்டாக 1 ஹவர் ஜேர்னியில் நம்ம இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக வடபழனி வரணும்னா நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் மூலமாகவே வரலாம். ரொம்பவே சீக்கிரமாக ஏர்லியராக வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த 15F பஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு ரீச் பண்ணி இந்த வடபழனி வர்றது. கோயம்பேடு வர்றதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வசதி இப்போதைக்கு இந்த வழியில் உங்களுக்கு இல்லை. இப்போ பஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரூட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்களோட பெபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.